ஹைடா நமசிவாய. அம்மா சொல்கிறாங்க வந்து தியானம் செய்ய செய்ய அதாவது உள்நோக்கி பயணிக்கும் போது என்ன நடக்கும்டா, நம்மளோட மூச்சு இருக்கு இல்லையா, அந்த மூச்சுக்கு ஒரு சத்தம் இருக்குது. அதாவது வந்து நான் ஒரு ஆத்மாடா சொல்லிக்கிட்டே இருக்குமா. அம்மா சொல்கிறாங்க இது இப்போ தியானம் செய்ய செய்ய நம்மளால் அதை உணர முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்கடா. இப்போ சில பேர் கடவுள்கிட்ட குரல் கேட்கல அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அம்மா சொல்கிறாங்க நாங்கள் வந்து அதுக்கு முயற்சி செய்வோம். அம்மா சொல்கிறாங்க இப்போது ரொம்ப சோகமாக இருந்தால் நம்ம வந்து ஆழ்ந்த நிலைக்கு போயிடும், அந்த ஆழ்ந்த சோகத்துக்கு போயிடும். ஸோ வந்து நம்மளை சுற்றி யார் என்ன கதைச்சாலும் நம்மளோட காதில் விழாது. அதே மாதிரி தான் இறை சிந்தனையில் இருக்கும்போது, இறைவன் மேலே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது நம்மளை சுற்றி யார் என்ன கதைச்சாலும் நம்மளுக்கு கேட்காது. அப்போ அவருடைய குரல் வந்து நம்மளுக்கு நல்லா கேட்கும்னு சொல்லி அம்மா வந்து சொல்கிறாங்கடா. அதே மாதிரி ஒரு நிமிஷம் இறைவன் இருக்கார் அப்படின்னு நினைச்சு இறைவன் இருக்கார் நிறைசிந்தனையில் இருக்கும்போது கண்டிப்பாக இறைவன் இருக்கிறது எங்களுக்கு காட்டுவாருன்னு அம்மா சொல்கிறாங்கடா. இப்போது அடுத்து சொல்கிறாங்க, இப்போ வந்து ஒரு நகைக்கடையில் போயிட்டு விளம்பர பலகையில் நகை இருக்கும்போது அந்த விளம்பர பலகைகிட்ட போய் நகை தான் கேட்டால் தராது. அதே மாதிரி சாஸ்திரம் படித்தா மட்டும் போதாது, சாதனைகள் தான் தியானம் தவம் அதுகள்லாம் செய்யணும். அப்போது சாதனைகள் செய்யும்போது அனுபவம் கிடைக்கும். ஸோ அந்த அனுபவங்கள் மூலமாக தான் நம்மளுக்கு இறைவன் கிடைப்பாருன்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்களா. அடுத்தது வந்து வெறும் படிப்பு மட்டும் போதாது, பக்தியும் தேவை அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. பக்தி இருந்தால் தான் நம்மளுக்கு அனுபவம் சாதனைகள் அதெல்லாம் செய்ய முடியும். சாதனை செஞ்சால் தான் பக்தி வளரும். பக்தி வளர தான் நம்மளுக்கு அனுபவங்கள் நிறைய கிடைக்கும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்களா. அதுக்கு பிறகு அம்மா சொல்கிறாங்க தேவையானது ஆழ்ந்த நம்பிக்கை மட்டும்தான். அதாவது வந்து நம்பிக்கை இருந்தால் ஒரு ஆள் வந்து விடுதலை அடைஞ்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்பிக்கை இருந்தால் அம்மா வந்து இருக்காங்க, அம்மா பார்த்துப்பாங்க, எல்லாத்தையும் அம்மாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்பும்போது நம்மளுக்கு எந்த கவலையும் இருக்கா. ஸோ நாங்கள் வந்து விடுதலை அடைஞ்சிரும். அடுத்தது அம்மா சொல்கிறாங்க கடவுளை உணர்ந்தால் தான் நம்மளுடைய முழு சந்தேகமும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு சத்குரு தேவை. சத்குருன்னா நம்ம அம்மா வந்து இப்போது இறைவனா சத்குருவாக வரதான். இப்போ சத்குருண்டா குரு இல்லை, குருக்கெல்லாம் குரு தான் சத்குரு. இப்போ இறைவன் நேரடியாக மனித உடல் எடுத்து வரதான் சத்குரு. ஸோ நம்ம அம்மாவும் அப்படி தான். ஸோ வந்து இப்போது நீங்கள் ஒரு கடவுளை ஒரே சிந்தனையில் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம். அப்போது நிறைய விரக்திகள் வரலாம். இப்போ கற்பனையில் இறைவன் கூட வாழும்போது அதெல்லாம் நம்மளுடைய கற்பனை நம்ம ஒரு கட்டத்தில் நினைக்கும் போது நம்மளுக்கு விரக்தி வந்துடும். ஸோ அதெல்லாமே இல்லை, எல்லாமே நம்மளோட கற்பனை எல்லாமே இறைவன் கொடுக்குறதான்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ வந்து அப்படி நிறைய சந்தேகங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சத்குருவால் மட்டும்தான் நம்மளை வந்து அதில் இருந்து அந்த மீட்டு கிளியர் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக சத்குரு தேவைன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்கடா. அடுத்தது வந்து ஒரு ஆள் கேட்குறாங்க, அம்மா என்ன ஆசிரமத்தில் தங்குறதுக்கு ஆசையாக இருக்கு, ஆனால் எங்கள் வீட்டில் பெற்றோர்கள் விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க உன்னுடைய விருப்பம் என்ன வந்து அந்த ஆசைகள் வந்து தூய்மையாக இருந்தால் கண்டிப்பாக இறைவனை அதை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்களா. அதுக்கு பிறகு ஒரு குழந்தைக்கும் ஜீவன் முக்தருக்கும் இடையிலான வேறுபாடு என்ன இருக்கும்போது அம்மா சொல்கிறாங்க இப்போ குழந்தைக்கு சின்ன வயசில் வாசனைகள் எதுவும் இருக்காது, அதுக்கு வந்து நான்ற தன்மை இருக்காது, யாராவது பேசினா ஹெட் வந்து ஆகாது, அது எல்லாமே மறந்துடும். ஸோ வந்து வளர வாசனைகள் அதிகரிக்கிறதால சின்ன குழந்தையாக இருக்கும்போது அது எல்லாருமே கவர்ற தோற்றத்தில் இருக்கும். ஆனால் வளர கவர்ற தோற்றம் வந்து குறைஞ்சி வாலிப வயசுக்கு வந்தாலும் கவர்ற இதே மறைஞ்சிடும். ஸோ வந்து இந்த வாசனைகள் அங்கே அதிகமாக இருக்கும், நான்ன்ற தன்மை பிடிவாதம் அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அதால தான் ஜீவன் முக்தருக்கு என்ன வேறுபாடுனா அவர் வந்து வாசனைகள் எல்லாத்தையும் வந்து சாதனைகள் செஞ்சு முழுமையாகவே எடுத்திருப்பார் தனக்குள்ளே இருந்தால். அதால் வந்து அதான் குழந்தைக்கும் ஜீவன் முக்தருக்கும் இடையிலான வேறுபாடு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ஆழ்மொழி இது முடியுதுரா. ஓகே, ஃபுல் வீடியோ அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கடா. நமசிவாய. வாழ்க வளமுடன்.